நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். ஒரு ஊரிலே ஒரு மிகப்பெரிய ஞானி ஒருவர் இருந்தார். அவர் பெயர் பெற்ற ஒரு மனிதராக இருந்தார். அவரிடத்தில் என்ன கேள்வி கேட்டாலும், அவரிடத்தில் எப்படிப்பட்ட காரியங்களை கொண்டு வந்து முன்வைத்தாலும் அவைகள் எல்லாவற்றையும் அவர் சரியாக நியாயம் தீர்க்கிற ஒரு மனிதராக இருந்தார். சுற்று வட்டாரத்தில் இருக்கிற எல்லா ஊரில் இருக்கிற நபர்களும் அந்த மனிதரை தேடி வருவார்கள். அவருடைய பெயர் மிகவும் பிரஸ்தாபமாக இருந்தது. அந்த மனிதர் மேலே பொறாமை கொண்ட ஒரு வாலிப தம்பி, நான் இன்றைக்கு இந்த ஞானியை சோதிக்கப் போகிறேன். இவர் நிஜமாலுமே உண்மையான ஞானியா அல்லது போலியான ஞானியா என்பதை நான் கண்டுபிடிக்கப் போகிறேன். நான் சென்று அவரை சோதிக்கிறேன், என்னோடு கூட வந்து பாருங்கள் என்று சொல்லி அந்த ஊரில் இருக்கிற தன்னுடைய நண்பர்களை அழைத்து கொண்டு அவன் போகிறான். போகிற வழியிலே ஒரு சிறு குருவியை பிடித்து தன்னுடைய கரங்களுக்குள்ளாக மறைத்து வைத்து கொண்டு செல்கிறான். அங்கு சென்று அந்த ஞானியின் இடத்துல அவன் கேட்கிறான், நீர் மிகப்பெரிய ஞானி என்று சொல்லி இந்த ஊரில் உம்மை குறித்து சொல்லுகிறார்கள். உம்மை போல ஞானி வேறு யாரும் இல்லை என்று சொல்லுகிறார்கள். நீர் மிகவும் பெரியவர் என்று சொல்லுகிறார்கள். அது சரியா தவறா என்று சொல்லி எனக்கு தெரியவில்லை. ஆனால் நான் கேட்கிற கேள்விக்கு நீர் விடை சொல்லும் என்று சொல்லி அந்த வாலிபன் கேட்கிறான். அந்த நபரோ சரி கேள் என்று சொல்கிறார். உடனே அந்த வாலிபன் சொல்லுகிறான், என் கரங்களுக்குள்ளாக ஒரு குருவி இருக்கிறது. என் கரங்களுக்குள்ளாக ஒரு குருவி இருக்கிறது. இந்த குருவி உயிரோடு இருக்கிறதா அல்லது மரித்த நிலையில் இருக்கிறதா என்பதை சரியாக சொல்ல வேண்டும் என்று சொல்லி அவன் கேட்கிறான். நாம் என்ன சொல்வோம்? தெரியல. ஆனால் அவர் சொன்னார். என்ன சொன்னார் அப்படின்னா, அந்த குருவி, உன் கையில் இருக்கிற அந்த குருவி உயிரோடு இருக்கிறதும் செத்து போகிறதும் உன் கையிலேயே தான் இருக்குது அப்படின்னு சொன்னாராம். பாருங்கள், ஆண்டவர் நமக்கும் கூட நல்ல ஒரு அழகான குடும்பத்தை கொடுத்திருக்கிறார். நம் எல்லோருக்குமே நல்ல ஒரு குடும்பத்தை கொடுத்திருக்கிறார். நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலும் கூட நாம் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழ்வதும், அந்த குடும்பத்திலே மற்றவர்களுக்கு முன்பாக ஒரு முன்மாதிரியுள்ள வாழ்க்கையை வாழ்வதும், அந்த குடும்பத்திலே மற்றவர்கள் எதிர்பார்ப்பதற்கு மேலாக நாமும் நம்முடைய குடும்பத்தினரும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிறைந்த ஒரு வாழ்க்கையை வாழ்வதும் நம்முடைய கரத்தில் தான் இருக்கிறது, வேறு யாருடைய கரத்திலும் இல்லை. இன்றைக்கும் குடும்பத்தை குறித்ததான ஒரு சந்தோஷமான ஒரு செய்தியை நாம் கேட்கப் போகிறோம். குடும்பத்தின் சிறப்பு என்கிற தலைப்பிலே கர்த்தரை வார்த்தை நாம் கவனிக்கப் போகிறோம். உங்களுடைய வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். லூக்கா 15வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து நாம் வேகமாக வாசித்து தியானிக்கப் போகிறோம். புதிய ஏற்பாட்டிலே 106வது பக்கம், லூக்கா 15வது அதிகாரம் 11லிருந்து. அனைவருக்கும் நன்றாக தெரிந்த ஒரு சம்பவம் நான் வாசிக்கிறேன். என்னோடு கூட இணைந்து நீங்களும் கவனிங்கள். பின்னும் அவர் சொன்னது, ஒரு மனுஷருக்கு 2 குமாரர் இருந்தார்கள். அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்திகளில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தபடி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் குறைவுபட தொடங்கி அந்த தேசத்து குடிகளில் ஒருவனிடத்தில் போய் ஒட்டி கொண்டான். அந்த குடியானவன் அவனை தன் வயல்களில் பன்றிகளை மேய்க்கும்படி அனுப்பினான். அப்பொழுது பன்றிகள் தின்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையாயிருந்தான். ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. அவனுக்கு புத்தி தெளிந்து, அவன் என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசினால் சாகிறேன். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்து கொள்ளும் என்பேன் என்று சொல்லி எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சிகளையும் போடுங்கள். கொளுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள். நாம் புசித்து சந்தோஷமாயிருப்போம். என் குமாரனாகிய இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமல் போனான்,
திரும்பவும் காணப்பட்டான் என்றான். அப்படி அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார்கள் என்பதே. ஹல்லேலூயா. இந்த சம்பவம் நம் அனைவருக்கும் நன்றாக தெரியணும். சேர்ந்து இதிலிருந்து நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். பாருங்கள், ஒரு மனிதனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். நம்முடைய வீட்டிலும் பிள்ளைங்க இருக்கிறாங்க. அந்த வீட்டில் இந்த வேதத்தில் இருக்க சம்பவத்திலும் 2 குமாரர்கள் இருந்தார்கள். ஒரு தகப்பனுக்கு தன்னுடைய பிள்ளைகளை குறித்து நன்றாக தெரியும். தன்னுடைய பிள்ளைகள் எப்படிப்பட்டவர்கள், மூத்த மகன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான், இளைய மகன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான், இவனிடத்தில் எந்த வேலையை கொடுத்தால் எப்படி செய்வான், இவனிடத்தில் எந்த வேலையை கொடுத்தால் எப்படி செய்வான் என்று சொல்லி அப்பாவுக்கு நன்றாக தெரியும். ஆனாலும் தகப்பன் தன்னுடைய 2 பிள்ளைகளும் நன்றாக அறிந்து வைத்திருந்த போதிலும் பிள்ளைகள் தன்னுடைய தகப்பனோடு கூட இணைந்து இருக்க விரும்பாமல், இளைய மகன் நான் என்னுடைய அப்பாவோடு கூட இணைந்து இருக்க மாட்டேன், அவரோடு கூட இணைந்து அவருக்கு அடிமையாக இருக்க மாட்டேன், நான் தனித்து செல்வேன், நான் தனியாக சென்று சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறேன், நான் இந்த பட்டணத்தில் எங்கள் அப்பாவோடைய பேரை சொல்லி என் பேரை சொல்கிறாங்க, அப்படி இல்லை, என் பேரை சொல்லி எங்கள் அப்பா பேரை சொல்கிற மாதிரி நான் பெரிய ஆளாய் காமிக்க போகிறேன், வளர்ந்து காமிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நண்பர்களோடு கூட சேர்ந்து திட்டம் தீட்டி தன்னுடைய அப்பாவிடத்தில் வந்து கேட்கிறான், தகப்பனே எனக்குரிய பங்கை எனக்கு தாரும், எனக்குண்டான பங்கை நீர் தரும்படி கேட்கிறேன் என்று சொல்லி அவன் கேட்கிறான். அந்த அப்பாவுக்கு நல்லா தெரியும், என்ன தெரியும், சொத்தை பிரித்து கொடுத்தா இவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு நல்லா தெரியும். ஆனாலும் பாருங்கள், அந்த தகப்பன் மறுத்தரம் ஒன்றும் சொல்லாமல், வேறு எதுவும் சொல்லாமல் குறிப்பிட்ட நாள் அவனை காத்திருக்க வைத்து திரும்ப அவனுக்கு அவனுடைய பங்கை பிரித்து கொடுக்கிறார். ஏனென்று சொன்னால் அவன் சரியான ஒரு வாலிபனாக இருக்கிறான், அவனுக்கு ஏற்ற காலத்தில் அதை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி காத்திருக்க வைத்து பிறகு அவனுக்கு அந்த அவனுடைய சொத்தை பிரித்து கொடுக்கிறான். பிரித்து கொடுத்த பிறகு என்ன ஆகிறது என்று சொல்லி பார்ப்போமானால், அவன் அந்த சொத்தை எடுத்துக்கொண்டு குறிப்பிட்ட நாள் தன்னுடைய தகப்பனோடு கூட இருந்து திட்டம் திட்டுகிறான். என்ன வேலை செய்யலாம், என்ன பிஸ்னஸ் இதை வச்சு செய்யலாம், எப்படி செய்யலாம், இதை வச்சு என்ன பண்ண முடியும், இதை செஞ்சால் அவ்வளோ லாபம் வரும், அதை செஞ்சால் எவ்வளோ லாபம் வரும், தன்னுடைய நண்பர்கள் எல்லாத்தையும் வீட்டுக்கு கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுகிறான், திட்டம் போடுறான், பிளான் பண்ணுறான், பேசுகிறான். பேசிட்டு அடுத்த வாரம் சொல்ல பாருங்க, 13ஆம் வசனம். சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு எங்கே போனாங்களாம், தூர தேசத்துக்கு புறப்பட்டு போனாங்களாம். சொத்தை பிரித்து வாங்கி கொண்டு உடனே செல்லலை, வீட்டில் அமர்ந்து நண்பர்களோடு கூட சேர்ந்து ஆலோசனை பண்ணி திட்டம் திட்டி பிறகு அவன் கடந்து செல்கிறான். நம்ம இப்படி இருக்கணும், நம்முடைய வாழ்க்கை இப்படி இருக்கணும், நம்முடைய லட்சியமுள்ள ஒரு வாழ்க்கை வாழணும், எல்லாரும் எப்படி நினைக்கிறாங்களோ அப்படி நம்ம இருக்கக்கூடாது, என்னுடைய அப்பாவே என்னை பார்த்து மூக்கில் விரல் வைக்கிற மாதிரி நான் வாழ்ந்து காமிக்கணும், ஜெயிச்சு காமிக்கணும் அப்படிங்கிற சந்தோஷத்தோடு, அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போடு கூட அவன் தன்னுடைய பங்கை எடுத்துக்கொண்டு தூரதேசத்துக்கு போகிறான். ஏன் பக்கத்தில் இருந்தான் அப்படின்னா, இன்னாருடைய மகன் இவன் என்று சொல்லிவிடுவார்கள். ஆகவே அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடாது என்று சொல்லி அவன் தூரதேசத்துக்கு போகிறான். அங்கு சென்று என்ன நடக்கிறது என்று சொல்லி பார்ப்போமானால், அவன் சென்றது வாழ்க்கையில் ஜெயிக்கும்படியாய், நல்ல ஒரு தொழிலை செய்யும்படியாய், வாழ்ந்து காண்பிக்கும்படியாய் அவன் கடந்து செல்கிறான். ஆனால் அங்கே நடந்ததோ, இவனோ வாலிபனாக இருந்தபடினாலே, அவனுக்கு கிடைத்த நண்பர்கள், அவனுடைய உறவுகள் எல்லாம் மாறி போயிருந்தபடினாலே என்ன நடந்தது, அவன் துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணுகிறான். அவன் துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ண ஆரம்பித்தான். தன்னுடைய குறிக்கோளை, தன்னுடைய லட்சியத்தை நோக்கி அவன் செல்லாமல் அவன் தன்னுடைய மனம் போன போக்கிலே ஒரு வாழ்க்கை வாழ ஆரம்பிக்கிறான். அவன் எதற்காக என்று சொல்லி வந்தானோ அவைகள் எல்லாவற்றையும் மறந்து தன்னுடைய வாழ்க்கையினுடைய நோக்கத்தையும் அவன் எதிர்பார்த்து வந்த காரியங்களையும் மறந்தவனாய் அவன் தன்னுடைய மனம் போன போக்கிலே என்ன காரியங்கள் எல்லாம் அவனுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறதோ, எதுவெல்லாம் அவனுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறதோ அதை தேடி அதன் பின்பாக செல்ல ஆரம்பித்தான். துன்மார்க்கமாய் வாழ ஆரம்பித்தான். தூரதேசத்தில் இருக்க அவனுடைய அப்பாவுக்கு செய்தி போகுது, உன்னுடைய மகன் இப்படியாய் வாழ்கிறான், இப்படியா இருக்கிறான் என்று சொல்லி செய்தி செல்கிறது. ஆனாலும் அந்த தகப்பன் எதுவும் சொல்லவில்லை, சரி என்று சொல்லி விட்டு விடுகிறார். குறிப்பிட்ட நாள் வந்தது, அவருடைய கரத்தில் இருந்த எல்லா பணமும் விரயமாய் போகிறது, செலவு செய்து முடித்தாயிற்று. இப்பொழுது அவனோடு கூட இருந்த நண்பர்களெல்லாம் அவனை விட்டு விலகி சென்று விட்டார்கள். இப்பொழுது வாழ வழி இல்லை, உண்ண உணவில்லை என்கிற சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறார். அப்படிப்பட்ட சூழ்நிலை வந்த பிறகு என்ன செய்வது என்று சொல்லி தெரியாமல் வேலைக்கு சென்றால்தான் உணவு என்கிற ஒரு சூழ்நிலை வந்து விட்டது. இதற்கு முன்பாக தன்னோடு கூட எப்பொழுதும் 4 நபர்கள் கூட இருப்பார்கள், அவர்கள் இவனுக்கு கைத்தறியாக இருப்பார்கள், இவர் எந்த வேலையும் செய்யாமல் ஜாலியாக இருப்பார். ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இவர் இன்னொரு நபரிடத்தில் போய் வேலை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து விட்டது. சரி என்று சொல்லி அவர் வேலைக்கு செல்கிறார். அநேக வேலைகளை தேடியும் வேலை கிடைக்கவில்லை. கடைசியாக ஒரு நபர், நான் ஒரு வேலை தருவேன், நீ அதை செய்வியா அப்படின்னு சொல்லி கேட்குறார். கேட்டால் சரி ஏதோ ஒரு வேலை இருந்தால் கொடுங்க, எனக்கு சாப்பாட்டுக்கு வழி வேணும் கொடுங்க அப்படின்னா, சரி நீ போய் பண்ணி வை,
பார்க்குறேன், நீ ஒழுங்காக சரியில்லைன்னு பார்த்துட்டு அப்புறம் நான் தரேன் உனக்கு அப்படின்னு சொல்லுவார். உடனே அவர் பண்ணி வைக்க போகிறார். ஆனால் இவர் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு, உணவுக்கு வழி இல்லை. அவர் சம்பளம் தர வரைக்கும் காத்திருக்க முடியாது. வார சம்பளமா மாத சம்பளமான்னு தெரியல, ஆனால் சம்பளம் வர வரைக்கும் காத்திருக்க முடியாது, உயிர் வாழணுமேன்னு சொல்லி பண்ணி சாப்பிடுகிற அந்த தவிட்டினாலே தன்னுடைய வயிற்றை நிரப்ப ஆசையாக இருந்தான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆனாலும் அதையும் கூட அவனுக்கு கொடுக்கவில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். பாருங்கள் 17வது வசனம். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவனுக்கு புத்தி தெளிந்து அவன் சொல்லுகிறான், என்னுடைய தகப்பனார் கூலிக்காரர்கள் எத்தனையோ பேர் தகப்பனோடு கூட இருக்கிறார்கள், என்னுடைய வீட்டிலே என்னுடைய தகப்பனாரோடு கூட வேலை செய்கிற வேலையாட்கள் அதிகமான பேர் இருக்கிறார்கள், அத்தனை பேரும் திருப்தியான ஒரு வாழ்க்கை வாழ்கிறார்கள், திருப்தியாக உண்டு உடுத்து நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்கிறார்கள். ஆனாலும் அப்படிப்பட்ட ஒரு தகப்பனுடைய மகனாக இருந்த நான் இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டேனே என்று சொல்லி அவன் யோசிக்கிறான். இந்த சூழ்நிலை, இந்த வாழ்க்கை நமக்கு போதாது, நான் திரும்ப என் தகப்பனிடத்தில் செல்வேன், என் தகப்பனிடத்தில் சென்று அவரோடு கூட நான் சேர்ந்து கொள்வேன் என்று சொல்லி தன் தகப்பனை தேடி அவன் செல்கிறான். அங்கு செல்லும் பொழுது போகிற வழியிலே தூரத்தில் வரும் பொழுதே அவனுடைய தகப்பன் அவனை கண்ட பிறகு தன் மகன் வருகிறான் என்று சொல்லி அவனை ஓடி வந்து சேர்த்து கட்டி அணைத்து குமாரனாய் ஏற்றுக்கொள்கிறார். பாருங்கள் 17வது வசனம் சொல்கிறது, அவனுக்கு புத்தி தெளிந்த போது என்று சொல்லி வார்த்தை சொல்லுகிறது. அவனுக்கு புத்தி தெளிந்தது. எப்படி தெளிந்தது? தன்னுடைய வாழ்க்கையிலே கஷ்டம் வந்தது, தன்னுடைய வாழ்க்கையிலே பிரச்சனை வந்தது, அவனுடைய வாழ்க்கையிலே போராட்டம் வந்தது. அந்த பிரச்சனைகளும் போராட்டங்களும் அவனுக்கு ஒரு முடிவு எடுக்க உதவி செய்தது. நான் என் தகப்பனிடத்தில் போவேன், அவரிடத்திலே மகனாக அல்ல கூலிக்காரனாக செல்வேன் என்று சொல்லி அவன் முடிவெடுக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு முடிவோடு கூட சென்று அவரிடத்தில் கேட்போம். ஏனென்று சொன்னால், நான் மகன் என்று சொல்ல பாத்திரவான் அல்ல. ஏனென்றால் அவர் முடியாது என்று சொல்லி அவர் சொன்ன பொழுதும் நானாக வலுக்கட்டாயமாக அவரிடத்தில் என்னுடைய பங்கை பிரித்து கொண்டு வந்தேன். இப்பொழுது அவரிடத்தில் எந்த முகத்தை வைத்து கொண்டு செல்வேன்? நான் அப்படி செல்லும் பொழுது என்ன நடக்கும்? ஊர்க்காரங்க என்ன சொல்லுவாங்க, சொந்தக்காரங்க என்ன சொல்லுவாங்க, நண்பர்கள் என்ன சொல்லுவாங்க? அசிங்கமாக போகணும் தான் போகல. ஆனால் இப்போ உணவுக்கே வழி இல்லாத சூழ்நிலை, இப்போ வேறு வழியே இல்லாமல் பேர் கெட்டாலும் பரவாயில்ல, மானம் போனாலும் பரவாயில்ல, சூழ்நிலை எப்படி மோசமாக போனாலும் பரவாயில்ல, வேறு வழியே இல்லை, அப்பாக்கிட்டே போயிடும்னு சொல்லிட்டு போகிறான். போகிற பொழுது அவனுடைய தகப்பன் அவனை தேடி வருகிறார். பாருங்கள், கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவன் புத்தி தெளிந்த போது அவன் என் தகப்பனுடைய என்று சொல்லுகிறான். பாருங்கள், அவன் புத்தி தெளிந்தது. என்ன என்று சொல்லி, என்ன புத்தி தெளிந்தது, எப்படியா அவனுடைய புத்தி தெளிந்தது என்று சொல்லி பார்ப்போமானால், அவனுக்கு எண்ணம் வந்தது. தன்னுடைய பிரச்சனையிலே போராட்டத்திலே அவனுக்கு ஒரு எண்ணம் உண்டானது, அவனுடைய புத்தியிலே ஒரு எண்ணம் உண்டானது, புத்தியிலே ஒரு தெளிவு உண்டானது. என்னவென்று சொல்லி பார்ப்போமானால், எனக்கு ஒரு குடும்பம் இருந்தது, எனக்கு ஒரு குடும்பம் இருந்தது, நான் அந்த குடும்பத்தை தவற விட்டு விட்டேன், நான் அந்த குடும்பத்தை உதறிவிட்டு வந்தேன். ஆனால் என் வாழ்க்கையிலே எனக்கு குடும்பம் மிகவும் முக்கியமானது, அந்த குடும்பத்தை நான் இழந்து போனேன். நான் திரும்பவும் என் குடும்பத்தை தேடி, என் தகப்பனை தேடி நான் செல்வேன். அவர்கள் என்னை ஏற்றுக்கொண்டாலும் அவர்கள் என்னை ஏற்றுக்கொள்ளாமல் போனாலும் என் குடும்பத்தை நான் கண்ணிலே பார்த்து கொண்டு நான் வாழ்ந்திருப்பேன் என்கிற ஒரு தெளிவு அவனுக்கு உண்டானது. ஆகவே அவன் செல்கிறான், தன்னுடைய தகப்பனை தேடி செல்கிறான். பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய ஆண்டவர் நம் எல்லோருக்கும் நல்ல ஒரு குடும்பத்தை கொடுத்திருக்கிறார். நமக்கு ஒரு நல்ல ஒரு குடும்பத்தை கொடுத்திருக்கிறார். நம்முடைய குடும்பத்திலும் கூட அநேக தேவைகள் உண்டுதான். கணவன், மனைவி, பிள்ளைகள், பெற்றோர்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு வாழ்க்கை வாழ்கிறோம். எல்லோருடைய வாழ்க்கையிலும் ஒரு தேவைகள் இருக்கத்தான் செய்கிறது, சில குறைவுகள் இருக்கத்தான் செய்கிறது. இந்த இளைய குமாரன் எப்படி புத்தி தெளிந்த பொழுது தன் தகப்பனை தேடி செல்கிறானோ, அவன் செல்கிற பொழுது எப்படி சென்றிருப்பான் என்று சொல்லி பார்ப்போமானால், எப்படிப்பட்ட மனநிலை சென்றிருப்பான் என்று சொல்லி பார்ப்போமானால், நான் ஒரு பாவி, நான் பாவியாக இருந்தாலும் என் குடும்பம் என்னை ஏற்றுக்கொள்ளும். நான் ஒரு குற்றவாளி, நான் எவ்வளவு பெரிய குற்றம் செய்திருந்தாலும் என் குடும்பத்தில் நான் ஒரு நபர் தான், என் குடும்பம் என்னை சேர்த்துக்கொள்ளும். நான் என் குடும்பத்துக்கு துரோகம் செய்தேன், அது உண்மைதான். ஆனாலும் அந்த குடும்பத்தில் ஒரு நபர், அந்த குடும்பம் என்னை ஏற்றுக்கொள்ளும். நான் கீழ்ப்படியாமல் போனேன், நான் தோற்று போனேன், நான் வெட்கப்பட்டு போனேன், அவமானம் நிறைந்தவனாக இருக்கிறேன். அநேகர் முன்பாக என்னை வாயிலே பேசும்படியாக, தவறாக பேசும்படியாக, அவதூறு பேசும்படியாக நான் ஒரு வாழ்க்கை வாழ்ந்தேன். ஆனாலும்
என்னை குறித்து பேசினாலும் அதை என் குடும்பம் ஏற்றுக்கொள்ளும், என் குடும்பத்தினர் எனக்கு ஆதரவாக இருப்பார்கள், என் குடும்பத்தில் இருக்கிற என் தகப்பன் எனக்காக உதவி செய்வார் என்கிற எண்ணத்தோடு கூட ஒரு தெளிவோடு கூட இளையகுமாரன் கடந்து செல்கிறான். அன்னைக்கு கேள்விகளோடு கூட சென்றான். எனக்கு இரக்கம் கிடைக்குமா? என்னுடைய அப்பா ஏற்றுக்கொள்வாரா? என்னுடைய குடும்பத்தில் என்னுடைய அண்ணன் ஏற்றுக்கொள்வானா? ஊரார் ஏற்றுக்கொள்வார்களா? அங்கு சென்று அவமானத்தோடு கூட ஒரு வாழ்க்கை வாழ முடியுமா என்று சொல்லி கூட நினைத்திருக்கலாம். ஆனாலும் பாருங்கள், அவன் குடும்பம் என்று சொல்லி தன்னுடைய வாழ்க்கையை குறித்து யோசித்தபடினாலே அவன் சந்தோஷமாய் செல்கிறான். செல்கிற பொழுது புத்தி தெளிந்தவனாய் அவன் செல்கிற பொழுது, அவன் தூரத்திலே வரும் பொழுது அவனுடைய தகப்பனார் ஓடி வந்து அவனை கட்டி அணைத்து சேர்த்து கொள்கிறார். பாருங்கள், அவன் தன் தகப்பனிடத்திலே தன்னுடைய எல்லா குற்றங்களையும் சொல்லுகிறான். போய் கெஞ்சிருக்கலாம், அப்பா என்னை மன்னிச்சிருங்க, அப்படியே சேர்த்துக்குங்க அப்படி சொல்லியிருக்கலாம். ஆனால் அவன் அப்படி சொல்ல பாருங்கள், என்ன சொல்கிறான் பாருங்களேன். குமாரன் தகப்பனை நோக்கி, 21வது வசனம், குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன், இனி உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல, உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொல்லி தன்னுடைய தகப்பனிடத்தில் சென்று தன்னை முழுவதுமாய் தன்னை குறித்தான எல்லா காரியத்தையும் முழுவதுமாய் சொல்லுகிறான். ஆனாலும் அடுத்த வார்த்தை சொல்லுகிறது பாருங்க, அந்த தகப்பனோ அவன் சொன்னதை கேட்டு அதற்கு பதில் சொல்லவில்லை. அவன் என்னவெல்லாம் சொன்னானோ அதற்கு பதில் சொல்லவே இல்லை. என்ன சொன்னாராம் பாருங்களேன். அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரனை நோக்கி, தன்னிடத்தில் வேலை செய்கிற நபர்களை கூப்பிட்டு, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து பாருங்க. அவன் என்ன சூழ்நிலை வந்திருக்கான்னு தெரியும், ஆனாலும் அவன் சொன்ன எதையுமே காது கொடுத்து கேட்கவே இல்லை. நீ திரும்ப வந்துட்டு அதுவே போதும், நீ எப்படி வந்தாலும் என் பிள்ளை தான், நீ எப்படி வந்தாலும் என் பிள்ளை தான், நீ எப்படி வந்திருந்தாலும் அதை யாராலும் மாற்ற முடியாது, என் பிள்ளைங்கிறத யாராலும் மாற்ற முடியாதுன்னு சொல்லி அவன் சொன்ன எதையுமே காது கொடுத்து கேட்கல. அவன் சொன்ன எதையுமே கேட்காம வேலைக்காரனை கூப்பிட்டு உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு அவனை குளிப்பாடு, ட்ரெஸ் மாற்றி, செருப்பு போடு, நெக்லஸ் போடு, வேணுங்கிறலாம் போட்டு உயர்ந்த வஸ்திரத்தை போட்டு எல்லா மோதிரங்களையும் கொடுத்த இடத்துல அவனுக்கு உண்டான எல்லா கனத்தையும் மரியாதையும் கொடுத்து விருந்து பண்ண சொல்லிட்டார். எப்படிங்களா? விருந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களாம். பாருங்க, காணாமல் போன அந்த இளையகுமாரன் திரும்ப அந்த குடும்பத்தில் வந்து சேர்ந்த பொழுது அந்த குடும்பத்தில் சந்தோஷம் உண்டானது, மகிழ்ச்சி உண்டானது. இன்றைக்கும் நாமும் கூட நம்முடைய குடும்ப உறவிலே, குடும்ப வாழ்க்கையிலே எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி பார்ப்போம். நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு நபர்த்திலும் கூட சில வேளையிலே சில குறைகள் இருக்கலாம். நாம் எதிர்பார்த்தபடி அவர்கள் இல்லாமல் இருக்கலாம். சரியாக தன்னுடைய பிள்ளைகள் படிக்காமல் இருக்கலாம், கீழ்ப்படியாமல் இருக்கலாம், மனைவி சொல் பேச்சு கேட்காதவர்களாக இருக்கலாம், கணவர் எதிர்பார்த்தது போல் இல்லாமல் இருக்கலாம், தகப்பனார் தாயார் நாம் எப்படி நினைத்திருக்கிறோமோ அதுபோல் இல்லாமல் நம்மை ஆளுகிறவர்களாய் அவர்கள் சில வார்த்தையினாலே நம்மை வஞ்சிக்கிறவர்களாக இருக்கலாம். ஆனாலும் ஆண்டவர் கொடுத்த குடும்பம் சிறப்பான குடும்பம். ஆண்டவர் நமக்கு கொடுத்த மனைவி, ஆண்டவர் நமக்கு கொடுத்த கணவர், ஆண்டவர் நமக்கு கொடுத்த பிள்ளைகள், ஆண்டவர் நமக்கு கொடுத்த பெற்றோர் என்று சொல்லி அவர்களை நாம் முக்கியப்படுத்தும் பொழுது, ஆண்டவர் நமக்கென்று சொல்லி கொடுத்த குடும்பத்தை நாம் முக்கியப்படுத்தும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைவுகளும் நிறைவாய் மாறும். பாருங்கள், ஆண்டவர் நமக்கு முதலாவது ஒரு குடும்பத்தை கொடுத்திருக்கிறார், அடுத்ததாக மற்றும் ஒரு குடும்பத்தை கொடுத்திருக்கிறார். ஒரு மனிதருக்கு 2 குடும்பமா? என்ன பாஸ்டர் சொல்கிறீங்க? ஆமாம், பாருங்கள், ஆண்டவருக்கு நமக்கு ஒரு குடும்பத்தை கொடுத்துருக்கார். கூடவே சபை என்னும் ஒரு குடும்பத்தை கொடுத்துருக்கிறார். பாருங்கள், சபையிலே நம்மை விசாரிக்க, சபையிலே நம்மை போஷிக்க, கர்த்தருக்குள் வளரும்படியாக, கிறிஸ்துவுக்குள் வளரும்படியாக, ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தையில் வளரும்படியாக, அவருடைய சத்தியத்தில் வளரும்படியாக, அவருக்குள் நாம் தேர்ந்தவர்களாய் விளங்கும்படியாக ஆண்டவர் நமக்கென்று சொல்லி ஒரு சபையை கொடுத்திருக்கிறார். இந்த சபை என்னும் குடும்பமும் கர்த்தராலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சபையிலே நாம் நிலைத்திருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் நம்மை போஷிப்பார். அவர் நம்மை கொண்டு நமக்காக முன்குறித்திருக்கிற எல்லாவற்றையும் நமக்காக செய்து முடிப்பார். ஒரு ஆமீன் சொல்லுங்க. பாருங்க, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே அநேக திட்டங்களின் தரிசனங்களை வைத்திருக்கிறார். தாயின் கற்பத்தில் உட்பவிப்பதற்கு முன்பதாகவே உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. நீங்களும் நானும் தாயினுடைய கற்பத்தில் உட்பவிப்பதற்கு முன்பதாகவே நாம நினைக்கல, ஆண்டவர் நினைச்சாருங்களா? என்ன நினைச்சாரு? என் மகன் ராஜாவா வாழ்வான், ராஜ வாழ்க்கை வாழ்வான், ஐஸ்வர்யமுள்ள வாழ்க்கையை வாழ்வான், எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளுகிற ஒரு வாழ்க்கையை வாழ்வான் என்று சொல்லி அப்பொழுதே ஆண்டவர் நம்மை குறித்து ஒரு திட்டம் வைத்திருந்தார். ஆனால்
நாம் பாருங்கள், ஆண்டவர் திட்டத்தை அறிந்து கொள்ளாதபடி, ஆண்டவருடைய சத்தத்துக்கும் சபைக்கும் செவி கொடுக்காதபடி வாழ்ந்தபடினாலே நம்முடைய வாழ்க்கை வேறு வழியாய் மாறிப்போனது. ஆனால் நாம் சபைக்குள்ளாக, கிறிஸ்துவுக்குள்ளாக, கிறிஸ்து என்னும் குடும்பத்துக்குள்ளாக, சபையோடு கூட நாம் இணைக்கப்பட்டிருக்கிற பொழுது ஆண்டவர் நமக்காக முன்குறித்திருக்கிற எல்லா திட்டங்களையும் தரிசனங்களையும் சபையின் மூலமாக ஆண்டவர் நம் வாழ்க்கையிலே நிறைவேற்றுவார். ஒரு ஆமீன் சொல்லுங்க. பாருங்க, ஒரு மனிதன் வாழ்ந்திருப்பதும் வீழ்ந்திருப்பதும் அவனுடைய கரத்தில் உண்டு. ஆரம்பத்தில் சொன்ன கதை உங்களுக்கு தெரியும். அந்த வாலிபனுடைய கரத்தில் அந்த குருவியை போல நம்முடைய குடும்பமும் நம்முடைய வாழ்க்கையும் இருக்குது. நாம் எப்படி வாழ்கிறோம், நம்ம குடும்பம் எப்படி இருக்குது, நம்முடைய எதிர்காலம் எப்படி இருக்குது, எல்லாம் நம்ம கரங்களில் தான் இருக்குது. வேறு யாரோடைய கரத்திலையும் இல்லை. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆண்டவர் தம்முடைய வார்த்தையினாலே தினம் 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 நம்மை போஷிக்கிறார். ஆண்டவர் தம்முடைய அபிஷேகத்தினாலே நம்மை நிரப்பியிருக்கிறார். அவர் தம்முடைய வார்த்தையினாலே, வார்த்தையின் வல்லமையினாலே வாக்குத்தத்தங்களை தினம் தினம் கொடுத்து அதன்படியாகவே நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அவர் நம்மை இமைப்பொழுது கூட விட்டு விலகாமல் என் மகன் என் மகள் என்று சொல்லி நம்மை அனுதினமும் கண்ணோக்கி பார்த்து நம்மீது நோக்கமுள்ளவராக இருக்கிறார். ஆகவே ஆண்டவர் நமக்கென்று சொல்லி கொடுத்திருக்கிற குடும்பத்தை நாம் முக்கியப்படுத்துவோம். ஆண்டவர் நமக்கென்று சொல்லி கொடுத்திருக்கிற உறவுகளை முக்கியப்படுத்துவோம். ஆண்டவர் நமக்கென்று சொல்லி கொடுத்திருக்கிற சபை என்னும் குடும்பத்திலும் நாம் முக்கியப்படுத்துவோம். இந்த குடும்பங்களிலே நாம் நிலைத்திருக்கும் பொழுது, குடும்பத்தின் மீது நாம் நேசமும் பாசமும் உள்ளவர்களாக இருக்கும் பொழுது ஆண்டவர் நம் மீது வைத்திருக்கிற எல்லா தரிசனங்களும் நிறைவேறும். ஆண்டவர் நமக்காக முன் குறித்திருக்கிற எல்லாவற்றையும் நாம் பெற்றுக்கொள்வோம். காரணம், வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் சொன்ன வார்த்தை நிச்சயம் அப்படியே நிறைவேற்ற வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இன்றைக்கும் நீங்கள் எதை விரும்புகிறீர்களோ, எதை எதிர்பார்க்கிறீர்களோ அதையல்ல, அதை காட்டிலும் உச்சிதமானவைகளை ஆண்டவர் உங்களுக்காக முன்குறித்து வைத்திருக்கிறார். நிச்சயமாக நீங்கள் உங்களுடைய குடும்பத்தையும் சபையும் முக்கியப்படுத்துகிற பொழுது உங்களுடைய வாழ்க்கை நீங்கள் எல்லாவற்றையும் பூரணமாய் பெற்றுக்கொள்வீர்கள். கர்த்தர் உங்களை அப்படியே நிறைவாய் ஆசீர்வதிப்பார். நாம் யாவரும் சேர்ந்து எழுந்து நின்று கண்களை மூடி ஜெபித்து இந்த ஆராதனை நாம் நிறைவு செய்வோம்.